அன்பான கன்னிராசிக்கார நேயர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் மார்ச் மாதம் 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமையில் பங்குனி 16ஆம் தேதி குரோதி வருடம் சனி பகவான் பயிற்சியாக இருக்கின்றார். இந்த பயிற்சியில் இருந்து கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே ஆறுக்குடையவர் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பஞ்சமாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ருணரோண சத்ருஸ்தானத்தில் இருந்து மறைந்து எதிரிகள் இல்லாத ஒரு தாக்கங்கள் வேலை தொழில்களிலே மாற்றங்கள் இருந்தாலும் விரய செலவுகளாக விரயமாக செய்து கொண்டிருந்த நேயர்களுக்கு அவர் கேந்திர ஸ்தானங்களிலே 7ஆம் இடத்திலே கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே இருந்து ராசியை பார்க்கின்றது. சற்று கவனமாகவும் வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுப்பார். உங்களுக்கு கன்னி ராசிக்கு அவர் பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்ததிபதி ருணரோண சத்ருஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று என்று இருக்கின்றது என்பது பூர்வ புண்ணியத்திலே வம்பு வழக்கு தடைகள் இருந்தாலும் அதிலே நல்லதொரு தீர்ப்புகள் கணவன் மனைவிகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு, கவனமும் நிதானமாகவும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இனி வருகின்ற நாட்களிலே 7ஆம் இடத்திலே அவர் சனி பகவான் இருக்கின்றது என்பது கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, கூட்டாளிகளாக இருந்தாலும் உறவினர் நண்பர்களாக இருந்தாலும் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு 7ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது கண்டகசனி என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையிலேயே தடை தாமதங்கள் கொடுக்கின்றது. ஒரு மன வெறுப்பு மன கசப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். ஆகையால் நண்பராக இருந்தாலும் கூட்டாளியாக இருந்தாலும் கணவன் மனைவிகளாக இருந்தாலும் நிதானித்து செல்லக்கூடிய அமைப்பு இனி வருகின்ற சனி பயிற்சியில் இருந்து இருக்கின்றது. ஆனாலும் குருவின் பார்வை என்பது உங்களுக்கு கன்னிராசிக்கார நேயர்களுக்கு 4ஆம் இடம் சொத்து சுகம், 7ஆம் இடம் கணவன் மனைவி நண்பர் கூட்டாளி கூட்டு தொழில்களை குறிக்கக்கூடிய சாணாதிபதி திரிகோணத்திலிருந்து 10ஆம் இடத்தில் பலம் பெற்று அவருடைய குருவின் பார்வை என்பது உங்களுடைய 2ஆம் இடத்திலே விழப்போகின்றது. குருவின் பார்வை அனுகிரகம் குடும்ப ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலேயும் சனியின் ஒரு சில தாக்கங்கள் இயக்கங்கள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக 2ஆம் இடத்திலே விழுகின்ற ஒரு அமைப்பும் உங்களுக்கு, அது மட்டுமல்லாது 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலேயும் 6ஆம் இடத்திலே குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே சனியின் தாக்கம் ஓரளவு இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு குருவின் அனுகிரகம் இருக்கின்ற காரணத்தினாலேயும் சனி பயிற்சியில் இருந்து குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. சனி பயிற்சி ஓரளவுக்கு ஒரு சில மனக்கசப்புகள் தடை தாமதங்கள் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம், 4ஆம் இடம் தாய் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம், சொத்து சுகம் வீடு வாகனம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே குருவின் பார்வை என்பது 9வது பார்வையாக குரு பகவானுடைய பார்வை என்பது 6ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலேயும் தடை தாமதங்கள் இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கு குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுடைய குடும்பஸ்தானங்களிலேயும் 4ஆம் இடத்திலேயும் சொத்து சுகங்களிலேயும் 6ஆம் இடத்திலும் கிடைக்கின்றது என்பது நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. சனியும் தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு திருப்தியும்